المكتب التعاوني للدعوة والإرشاد وتوعية الجاليات بالأحساء. سبحان الله والحمد لله ولا إله إلا الله. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين وهو ولي الصالحين فلا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. وقال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم فذكر فإن الذكرى تنفع المؤمنين. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, என் பாசத்துக்குரிய நேயர்களே, ஆரம்பத்தில் எனது சலாத்தை தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நேரத்திலே ஈமானிய குடும்பத்திற்கு ஒரு உதாரணம் என்ற துணிப்பொருளின் கீழ் ஒரு நபித்தோழருடைய அவருடைய குடும்பத்தினுடைய வரலாறை சஹீஹான ஹதீஸ் கிரந்தங்களிலிருந்து தொகுத்து ஒரு சம்பவம் போன்று ஒரு தொகுப்பு போன்று படிப்பினைக்காக உங்கள் முன்வைக்கலாம் நினைக்கிறேன். அன்புக்குரிய நேயர்களே, பொதுவாக இஸ்லாம் உதித்த நேரத்திலே இஸ்லாம் சொல்லப்படுவதற்கு ஆரம்பித்த நேரத்திலே ஒவ்வொருவரும் முஸ்லிம்களாக இருந்த ஒவ்வொருவரும் பலவிதத்தில் தியாகங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் உடம்பை பணத்தை வைத்து தனிநபராக இருந்து இஸ்லாத்திற்காக தியாகம் செய்துள்ளார்கள். இன்னும் சிலரை பார்த்தால் இருவராக இருந்து நண்பர்களாக இருந்து இஸ்லாத்திற்காக பாடுபட்டிருக்கிறார்கள். அதே போன்று குடும்பமாக இருந்து இஸ்லாத்துக்கு பாடுபட்ட பல குடும்பங்களையும் எம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு குடும்பம்தான் இஸ்லாத்திற்காக மனைவி, கணவன், பிள்ளைகள் மூவரும் நால்வருமாக எல்லாரும் ஒன்றிணைந்து குடும்பமாக கூட்டாக இணைந்து இஸ்லாத்திற்காக தியாகம் செய்த ஒரு குடும்பம் தான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இவர்களுடைய குடும்பத்தின் சில வரலாறுகளை தொகுப்பாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். படிப்பினைகளை படித்துக் கொள்ளுங்கள். சிந்திக்கும் பொழுது அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், நாங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை சிந்தனை செய்து பாருங்கள். முதலாவதாக சொல்கிறேன், அவர்களுடைய குடும்பம் எவ்வாறு ஆரம்பித்தது தெரியுமா? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பம் துவங்கியது எவ்வாறு தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை பார்க்கலாம். சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் பதிவாகி இருக்கிறது. ஆரம்பத்தில் அபூ தல்ஹா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் ஒரு நிராகரிப்பாளனாக இருந்தான். அந்த நேரத்திலே உம்மு சுலைம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, ஒரு நபித்தோழியர், அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற வேளையில் அவளுடைய கணவன் அப்படியே அவளை விட்டும் சென்று விடுகிறார். மாலிக் என்று சொல்லக்கூடிய கணவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணத்திற்காக, உம்மு சுலைம் இஸ்லாத்தில் நுழைந்ததன் காரணத்திற்காக அந்த மாலிக் இவளை விட்டு விட்டு செல்கின்றான். சென்று அப்படியே வேறு நாட்டுக்கு சென்று இறந்து விடுகின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட வேளையில் உம்மு சுலைம் என்று சொல்லக்கூடிய அந்த நபி தோழியருக்கு பலரும் திருமணம் பேசி வருகிறார்கள். நான் உன்னை திருமணம் முடிக்கவா, இன்னொருவர் வந்து நான் உன்னை திருமணம் முடிக்கவா என்றெல்லாம் பலரும் பலவிதத்தில் திருமணம் பேசி வருகிறார்கள். உம்மு சுலைம் என்று சொல்லக்கூடிய நபித்தோழரை விருப்பப்படவில்லை, அந்த நபித்தோழியர் விருப்பப்படவில்லை. அந்த அப்படி காலம் சென்று கொண்டிருக்கிற வேளையில் அபூ தல்ஹா என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் வருகிறார். அவர் வந்து அந்த உம்மு சுலைம் இடத்தில் சென்று, உம்மு சுலைமே, நான் உன்னை திருமணம் முடிக்கவா என்று கேட்கிறான். அந்த நேரத்தில் உம்மு சுலைம் மறுக்கிறாள். மறுத்தவுடனே அபூ தல்ஹாவுக்கு ஆத்திரம் ஏற்படுகிறது, ரோஷம் ஏற்படுகிறது. உம்மு சுலைமை பார்த்து மீண்டும் ஒரு முறை கேட்கிறார், என்ன தெரியுமா? உம்மு சுலைமே, எனக்கு என்ன குறை இருக்கிறது? அழகானவனாக இருக்கிறேன், பல தோட்டங்களுக்கு சொந்தக்காரனாக இருக்கிறேன்,
இந்த மதீனா நகர்ல மிக பெரும் செல்வந்தனாக இருக்கிறேன், என்ன குறை இருக்கிறது, ஏன் நீ என்னை திருமணம் முடிக்க மறுக்கிறாய் என்று அபூ தல்ஹா உம்மு சுலைமை பார்த்து வினவினார். அந்த நேரத்திலே உம்மு சுலைமான் என்ற அந்த நபி தோழியர் ஈமானி உறுதி கொண்ட அந்த பெண்மணி என்ன சொன்னார் தெரியுமா? அபூ தல்ஹாவை பார்த்து, அபூ தல்ஹாவே, நீ சொத்துள்ளவனாக இருக்கிறாய், பரவாயில்லை, நீ அழகானவனாக இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கும் உனக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது, அது அனைத்தையும் தகர்த்து எரிந்து விடுகிறது என்று சொல்ல அபூ தல்ஹா என்ன வித்தியாசம் என்று மீண்டும் ஒரு முறை வினவினார். அந்த நேரத்திலே உம்மு சுலைம் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி அபூ தல்ஹாவை பார்த்து, அபூ தல்ஹாவே, நானோ ஓரிரை கோட்பாடை வணங்கக்கூடிய ஒரு முஸ்லிமாக இருக்கிறேன், ஒரு முஃமினாக இருக்கிறேன், நீயோ பல தேவை கோட்பாடை வழங்கக்கூடிய ஒரு நிராகரிப்பாளனாக இருக்கிறாய், இஸ்லாத்திற்கு வெளியே இருக்கிறாய், நான் முஸ்லிமாக இருக்கிறேன், நீ முஸ்லிம் அல்லாதவராக இருக்கிறாய், இதுதான் எனக்கும் உனக்கும் உள்ள வித்தியாசம், இதன் காரணமாகத்தான் நான் உன்னை திருமணம் முடிக்க மறுக்கிறேன் என்று சொன்னார். அந்த நேரத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அந்த நபி தோழர், அந்த நேரத்தில் இவரை திருமணம் முடிப்பதற்காக இஸ்லாத்திற்குள் நுழைகின்றார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எப்படி துவங்குகிறது அந்த குடும்பம் என்பதை சிந்தித்து பாருங்கள். அபூ தல்ஹா என்று சொல்லக்கூடிய அந்த நபி தோழர் அந்த அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை மகராக கொடுத்து திருமணம் செய்கிறார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை. இப்படித்தான் தொடங்குகிறது. இஸ்லாத்திற்காக ஈமானி உணர்வுடன் அந்த குடும்பம் ஒன்றிணைகிறது. அப்படியே காலம் செல்ல செல்ல ஆரம்ப காலகட்டத்தில் கிடைத்த ஒரு பிள்ளை உம்மு சுலைமுக்கும் மாலிக் என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் கிடைத்த ஒரு பிள்ளைதான் அனஸ் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய நபி தோழராக இருக்கிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியே அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு குடும்பமாக இணைந்து அவருடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற உடனே, ஹிஜ்ரத் செய்த உடனே உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஈமானிய உணர்வுடன் வாழ்ந்த அந்த பெண்மணி என்ன செய்தார் தெரியுமா? அனஸ் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய பிள்ளையை நபிகளாருக்கு கொடுத்தார்கள். நபிகளாரே, இவர்களை உங்களுடன் வைத்துக் கொள்ளுங்கள், இவருக்கு நீங்கள் படித்துக் கொடுங்கள், இவருக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்றெல்லாம் கேட்டு உம்மு சுலைம் நபிகளாருக்கு அனஸ் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய இரக்கமான பிள்ளையை தர்மமாக கொடுத்து விட்டார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது இந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய பெண்மணிகள் தாய்மார்கள் அப்படி கொடுப்பார்களா? மார்க்கத்தை படிப்ப அப்படி மக்களை அனுப்புவார்களா? பிள்ளைகளை அனுப்புவார்களா என்று பார்த்தால் வெறுமனே ஒரு வினா வாக்கியமாக இருக்கிறது. ஏனென்றால் மார்க்க அறிவை எல்லாம் விட்டுவிட்டு உலக அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த காலத்து பெண்மணிகளை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. மார்க்கம் படிக்க தேவையில்லை, தன்னுடைய பிள்ளை டாக்டர் ஆகினால் போதும். மார்க்கம் படிக்க தேவையில்லை, தன்னுடைய பிள்ளை இன்ஜினியர் ஆகினால் போகும், விஞ்ஞானி ஆகினால் போகும் என்று உலக ஆசையில் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த காலத்து பெண்மணிகள். சிந்திக்க வேண்டும் பெண்களே, சிந்திக்க வேண்டும் தாய்மார்களே, அன்புக்குரிய நேயர்களே, சிந்தித்த கட்டாயம் நாம் பல விடயங்களை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக அந்த பெண்மணி தன்னுடைய பிள்ளையை கொடுத்துவிட்டு குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில் அபு உமைர் என்று சொல்லக்கூடிய பிள்ளை கிடைக்கிறது. அபு உமைர் என்று சொல்லக்கூடிய பிள்ளை கிடைக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு யுத்த காலத்தில் யுத்தம் செய்வதற்காக அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்கிறார்கள். யுத்தத்தில் யுத்தம் செய்து கொண்டிருக்கிற வேளையில் அந்த நேரத்தில் அங்கும் இங்கும் பார்த்தால் உம்மு சுலைமை கண்டார் அபூ தல்ஹா அவர்கள். என்னுடைய மனைவி கர்ப்பமுற்றுள்ள நிலையில், பிரெக்னன்ட்டாக இருக்கிற நிலையில் யுத்த களத்துக்கு வந்திருக்கிறார்களா என்ற அந்த ஆச்சரியத்துடன் உம்மு சுலைமை பார்த்தார்கள். பார்த்துவிட்டு உம்மு சுலைம் இடத்தில் வந்து கேட்டால், அவர் கர்ப்பமுற்ற நிலையில் யுத்த காலத்தில் சமூகம் அளித்தது மாத்திரம் இல்லாமல் அவருடைய இடுப்பில் கத்தி இருந்தது. அபூ தல்ஹாவுக்கு கோபம் ஏற்பட்டு விட்டது. தன்னுடைய பிள்ளையை வயிற்றில் வைத்துக் கொண்டு அது மாத்திரம் இல்லாமல் இடுப்பில் கத்தியையும் வைத்துக் கொண்டிருக்கிறார்களா? கோபம் ஏற்படுகிறது. பிள்ளையினோட உள்ள இரக்கம், வயிற்றில் இருக்கிற குழந்தையோட உள்ள இரக்கத்தின் காரணமாக கோபம் ஏற்படுகிறது. நபிகளாரிடத்தில் செல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய மனைவி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், உம்மு சுலைம் கர்ப்பமுற்ற நிலையில் யுத்த காலத்திலே கலந்து கொண்டு அவருடைய வயிற்றில் கத்தியும் வைத்துக் கொண்டிருந்தார். எனக்கு
எனக்கு பயமாக இருக்கிறது, இவருக்கு ஏதாவது சொல்லுங்கள் என்று நபிகளாரிடத்தில் சென்று சொல்கிறார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாருக்கு ஆச்சரியம் ஏற்படுகிறது. நபிகளாருக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படியும் ஒரு பெண்ணா, இப்படியும் ஒரு ஈமானிய உணர்வுள்ள ஒரு பெண்ணா உம்மு சுலைமை அழைத்து ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் தூதரே, நான் ஏன் தெரியுமா கத்தியை வைத்துக் கொண்டிருந்தேன்? யாராவது என்னை தாக்க வந்தால் அவர்களிடத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றுக் கொள்வதற்காகத்தான், அவர்களை தாக்கி மடக்குவதற்காகத்தான் நான் கத்தியை வைத்துக் கொண்டிருந்தேன் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த காலத்து பெண்கள் எங்கே? இந்த காலத்து பெண்கள் எங்கே? கற்பமுற்ற நிலையில் சில செயற்பாடுகளில் ஈடுபடுத்த தயங்குகிறார்கள், பயணம் செய்ய தயங்குகிறார்கள். ஆனால் ஈமானிய உணர்வின் உச்சகட்டத்தின் காரணமாக, உண்மையான அந்த ஈமானிய அந்த உணர்வின் ரியாக்ஷனின் காரணமாக சொன்ன செய்தி என்ன தெரியுமா? யாராவது என்னை தாக்க வந்தால் நான் அவர்களுடன் யுத்தம் செய்து தற்பாதுகாப்பு பெற்றுக் கொள்வதற்காக நான் கத்தியை வைத்திருக்கிறேன் என்று தைரியமாக சொன்னால் அல்லாஹ் தன்னை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கை அந்த பெண்மணியின் உள்ளத்தில் பதிந்திருந்தது. தோழர்களே, அன்புக்குரிய நேயர்களே, இதைத்தான் நாங்கள் படிக்க வேண்டும். நாங்கள் எப்படி வாழ்கிறோம், நாங்கள் எப்படி நம்முடைய அன்றாட வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை இதை வைத்து நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதே போன்றே அப்படியே அந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில் ஒருமுறை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர்களுக்கு வஹீனுடைய செய்திகளை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு வசனம் நபிகளாருக்கு இறக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் ஆல இம்ரானில் வரக்கூடிய வசனம், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், மனிதர்களே, உங்களுக்கு விருப்பமான ஒன்றை நீங்கள் தர்மம் செய்யும் வரைக்கும் ஒருபோதும் நீங்கள் நன்மை அடைய மாட்டீர்கள் என்ற அந்த வசனம் இறக்கப்பட்ட உடனே நபிகளார் தோழர்களுக்கு ஓதி காண்பிக்கிறார்கள். உடனே எழும்புகிறார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு மிக மிக விருப்பமான தோட்டம், நான் ஆசை வைத்திருக்கிற தோட்டம் பைரஹா தோட்டம். அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார், அதற்கு நான் கட்டுப்படுகிறேன். உங்களுக்கும் மிக விருப்பமான தோட்டம் இந்த பைரஹா தோட்டம் தான். இந்த மதீனா நகரில் இருக்கக்கூடிய மதீனா வாசிகளும் மிக அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு தோட்டம் இந்த பைரஹா தோட்டம் தான். நான் அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்கிறேன் என்று சொன்னார்கள். அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே பைரஹா தோட்டத்துக்கு வந்து அங்க வேலிக்கு அருகில் அமர்ந்து மனைவி அழைக்கிறார், முஸ்லிம் வெளியே வா, அல்லாஹ்வின் பாதையில் நான் இந்த தோட்டத்தை தர்மம் செய்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். அந்த ஈமானி உணர்வுள்ள அந்த பெண்மணி சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? ஒரு வார்த்தை தாமதிக்கவில்லை, ஒரு நிமிடம் தாமதிக்கவில்லை. சொன்னார், அல்லாஹ்வுக்கு கொடுத்து விட்டீர்களா? அல்லாஹ்வின் தூதருக்கு கொடுத்து விட்டீர்களா? உடனே வெளிக்கிளம்பு வருகிறேன் என்று உடுத்த உடுப்புடன் வெளியே சென்றார்கள். ஒரு வார்த்தை கதைக்கவில்லை. எங்களுடைய பெண்கள் எங்கே இருக்கிறார்கள்? உதாரணத்திற்கு சொல்கிறேன். உதாரணத்திற்கு ஒரு கணவன் பள்ளியிலே எக்ரிமெண்ட் போட்டுவிட்டு வருகிறான். வந்த நேரத்தில் நான் பள்ளியிலே ஒரு வாக்கை கொடுத்து விட்டு வருகிறேன், நான் 10,000 தர்மமாக தருகிறேன் அல்லது 15,000 தர்மமாக தருகிறேன் என்று ஒரு கணவன் வாக்கு கொடுத்து விட்டு வந்தால், வீட்டில் வந்தால் பல பிரச்சனைகள் உருவாகும். என்ன பிரச்சனை தெரியுமா? அந்த கணவன் அந்த மனைவியிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை சொன்ன உடனே நான் இப்படி தருகிறேன் என்று 10,000 அல்லது 20,000 தர்மமாக தருகிறேன் என்று பள்ளியில் சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன், நான் கொடுக்க போகிறேன் என்று சொன்னால், இந்த காலத்து பெண்மணிகள், உலக மோகம் கொண்ட பெண்மணிகள், உலக வறுமையை மறந்த பெண்மணிகள் என்ன சொல்வார்கள்? 10,000 கொடுக்க போகிறீர்களா? வேணாம், 5,000 கொடுத்தால் போதும், எங்களுக்கு செலவு இருக்கிறது. 20,000 கொடுக்க போகிறீர்களா? வேணும், 10,000 கொடுத்தால் போதும், இப்படிப்பட்ட செலவுகள் எல்லாம் இருக்கிறது என்று பட்டியலிட்டு செல்வார்கள். அல்லாஹ்வை மறந்து விடுவார்கள். தர்மம் செய்தால் அல்லாஹ் கைவிட மாட்டான் என்ற அந்த நம்பிக்கையை அவர்கள் அவருடைய உள்ளத்திலிருந்து அகற்றி வீசி விடுவார்கள். தோழர்களே, இப்படிப்பட்ட நிலைமை இருக்கக்கூடாது. அந்த நபி தோழர்கள் அப்படி இருக்கவில்லை. அல்லாஹ்வுக்கு கொடுத்து விட்டீர்களா? சந்தோஷமாக வெளிக்கிளம்பி வந்தார்கள். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்படித்தான் அந்த நபி தோழர்கள் வாழ்ந்தார்கள். அன்புக்குரிய நேயர்களே, இதைத்தான் நாங்கள் படிக்க வேண்டும். இப்படிப்பட்ட செய்திகளைத்தான் நாங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்று அபூ உமைருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில், அபூ உமைரை இரக்கமாக வளர்த்துக் கொண்டிருக்கிற வேளையில், அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் பிரயாணத்திற்காக அல்லது வேறு ஏதாவது ஒரு யுத்தத்திற்காக வெளியே செல்கிறார். வெளியூருக்கு செல்கிற வேளையில் இரக்கமாக பெற்று வளர்த்த அந்த பிள்ளை, அபூ உமைர் என்று சொல்லக்கூடிய அந்த பிள்ளை இறக்கிறார், இறையடி சேருகிறார். அந்த நேரத்தில் உம்மு சுலைம் தயங்கவில்லை. ஈமானி உணர்வுடன் வாழ்ந்த அந்த
குடும்பத்தின் அந்த பெண், அந்த தாய் சற்றும் கதறவில்லை, அளவில்லை. கணவனை வாருங்கள், என்னுடைய பிள்ளை மரணித்து விட்டது, குடும்பங்களே வாருங்கள் என்று பதற்றமடையவில்லை. ஈமானி உணர்வுடன் வாழ்ந்த அந்த பெண், அல்லாஹ்வின் மீது பாரிய நம்பிக்கை வைத்து வாழ்ந்த அந்த பெண் செய்த விஷயம் என்ன தெரியுமா? அந்த பிள்ளையை அப்படியே அடக்கம் செய்கிறார். அப்படியே கடமைகளை நிறைவேற்றிவிட்டு அடக்கம் செய்துவிட்டு தன்னுடைய கணவனுக்கு ஒரு விதத்திலும் அறிவிக்கவில்லை அந்த பெண். அப்படியே ஒரு நாள் 2 நாள் கழிகிறது. தன்னுடைய அயல் வீட்டார்களை பார்த்து சொல்கிறார். சுலைம் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி சொல்லுகிறார், அதாவது அயல் வீட்டார்களே, என்னுடைய கணவன் வருவான், நீங்கள் ஒருபோதும் இதை செய்தியை சொல்ல வேண்டாம், நானே சொல்லிக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள். அயல் வீட்டார்களும் ஆம் என்று சொல்லிவிட்டார்கள். 2 நாள் கழிந்து அல்லது 3 நாள் கழிந்து சில காலங்கள் கழிந்து அபூ தல்ஹா என்று சொல்லக்கூடிய கணவன் வருகிறார். கணவன் வந்து அந்த நேரத்தில் சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபூ தல்ஹாவை பார்த்து, அபூ தல்ஹாவே, முதலாவது நாள் அப்படியே வளமை போன்று வாழ்க்கையை கடத்துகிறார்கள். 2வது நாள் அபூ தல்ஹாவை பார்த்து, அபூ தல்ஹாவே, உங்களுக்கு, அதாவது யாராவது ஒருவன் அமானிதமாக ஒரு பொருளை உங்களுக்கு கொண்டு வந்து தந்தால் அதை கட்டாயம் கொடுக்க வேண்டுமா என்று கேட்டார்கள். அபூ தல்ஹா சொன்னார், என்ன அநியாயம், யாராவது அமானிதமாக இதை வைத்துக் கொள்ளுங்கள், பிறகு வந்து எடுக்கிறேன் என்று சொன்னால் கட்டாயம் வைத்துக் கொள்ளத்தான் வேண்டும், அவர் கேட்டால் கொடுக்கத்தான் வேண்டும், இதுதான் சட்டம் என்று அழகாக சொன்னார்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதற்கு சுலைம் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? ஈமானி உணர்வுடன் வாழ்ந்த அந்த பெண், குர்ஆனை அறிவு படைத்த அந்த பெண், இஸ்லாமிய குடும்பத்தின் அடிப்படையில் வாழ்ந்த அந்த பெண் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? அபூ தல்ஹாவே, கணவனே, அல்லாஹ் எங்களுக்கு ஒரு பொருளை தந்தார், அபூ உமைர் என்று சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியத்தை தந்தான், அல்லாஹ் எங்களுக்கு தந்துவிட்டு மீண்டும் அதை எடுத்து கொண்டு விட்டார், அது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது தானே, கேட்டால் கொடுக்க வேண்டும் தானே, கொடுத்து விட்டேன் கணவனே என்று சொன்னார்கள். அபூ தல்ஹா கண்ணீர் வடிக்கிறார். அபூ தல்ஹா அழுகிறார். என்னுடைய இரக்கமாக வளர்த்த அந்த பிள்ளை மரணித்த செய்தி எனக்கு அறிவிக்கவில்லை என்று ஏக்கத்தின் காரணமாக நபிகளிடத்தில் ஓடோடி செல்கிறார் அந்த நபி தோழர். அல்லாஹ்வின் தூதரே, இப்படி ஒரு செய்தி நடந்திருக்கிறது, எனக்கு ஒரு வார்த்தை சொல்லவில்லை அல்லாஹ்வின் தூதரே என்று சொல்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். இப்படியும் ஒரு பெண்ணா, இப்படியும் ஈமான் உணர்வு உள்ள ஒரு பெண்ணா என்று ஆச்சரியப்படுகிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதை வைத்துத்தான் நாங்கள் படிக்க வேண்டும். இஸ்லாம் என்ற இஸ்லாம் ஒன்றை சொல்லிவிட்டால் ஒரு கணம் தயங்க மாட்டார்கள். நம்பிக்கையுடன் வாழக்கூடிய ஒரு குடும்பமாக அந்த குடும்பம் வாழ்ந்திருக்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு விருந்தாளி வருகிறார். எனக்கு உணவு தாருங்கள் என்று நபிகளார் தன்னுடைய மனைவிமார்களுக்கு அழைப்பு விடுக்கிறார். ஏதாவது உங்களுடைய வீட்டில் உணவு இருக்கிறதா, கொண்டு வந்து தாருங்கள் என்று கேட்கிறார். அந்த நேரத்தில் மனைவிமார்கள் எல்லாரும், மைந்தனா இல்லா கூத்து சிபியானி, ஒன்றுமில்லை யா ரசூலுல்லாஹ், எங்களுடைய வீட்டில் ஒன்றுமில்லை, எங்களுடைய வீட்டில் குடிப்பதற்காக உணவு பார்த்து நீர் மாத்திரம் இருக்கிறது என்று சொல்கிறார். அந்த நேரத்தில் அந்த மனைவிமார்கள் சொன்ன உடனே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களை பார்த்து, யாருக்காவது இந்த விருந்தாளிக்கு உணவு கொடுக்க முடியுமா என்று கேட்கிறார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு உடனே நான் உணவு கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள். வீட்டுக்கு சென்ற உடனே வீட்டிடத்தில் விசாரித்து பார்த்தால், மனைவிடத்தில் விசாரித்து பார்த்தால் ஏதாவது உணவு இருக்கிறதா என்று கேட்டால், மா இந்தனா இல்லா கூத்து சிபியானி, உணவு கொஞ்சம் இருக்கிறது, அது தங்களுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் போதுமானது, எங்களுக்கு கிடையாது கணவனே என்று சொல்கிறார். அந்த நேரத்தில் அபூ தல்ஹா கணவனியை பார்த்து, மனைவியே, அல்லாஹ்வுக்கு நான் வாக்கு கொடுத்து விட்டேன், நபிகளாரிடத்திலே அந்த விருந்தாளியை உபசரிப்பதாக என்ன செய்வது, பிள்ளைகளை தூங்க செய்து விடுங்கள், அப்படி உணவை எடுத்து வையுங்கள், நான் அந்த விருந்தாளியை அழைத்து அவர்களுக்கு உணவு கொடுக்கும் பொழுது நாங்களும் அப்படி அமர்ந்து உண்ணுவோம். அந்த நேரத்தில் நீங்கள் விளக்கை சரி செய்வது போன்று வந்து விளக்கை அணைத்து விடுங்கள், அந்த விருந்தாளி அழகாக வயிறார உண்ணட்டும், நாங்கள் உண்ணுவது போன்று நடிப்போம், பாசாங்க செய்வோம். அப்பொழுது நாங்கள் பாசாங்க செய்தாலும் அந்த விருந்தாளி உபசரித்த நன்மையை பெற்றுக் கொள்ளலாம் மனைவியே, அதை செய்வோமா என்று கேட்டார்கள். சற்றும் ஒரு வார்த்தையை பேசவில்லை, தயங்கவில்லை. அடுத்த கணம் ஆம் என்று சொன்னால் அந்த ஈமானி உணர்வுள்ள மனைவி. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்த நாள் காலை பொழுது அடைகிறது. வேளையில் அந்த அபூ தல்ஹா என்று சொல்லக்கூடிய நபி தோழர்
மஸ்ஜித் நபிக்கு சென்றவுடனே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் ஒரு குடும்பத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறான், அல்லாஹ் ஒரு குடும்பத்தை பார்த்து சிரிக்கிறான், அல்லாஹ் ஒரு குடும்பத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறான் என்று வித்தியாசமாக சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் என்றால் எந்த அளவுக்கு தியாகம் செய்தார்கள் அந்த குடும்பம், இதைத்தான் சிந்திக்க வேண்டும். அது அதாவது இரவு நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு விருந்தாளை உபசரித்ததற்காக அந்த குடும்பத்தை பார்த்து, அபூ தல்ஹா என்று சொல்லக்கூடிய நபி தோழரின் குடும்பத்தை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான், அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட பல செய்திகளை அந்த குடும்பம் தியாகங்களை செய்திருந்தாலும் சில செய்திகளை மாத்திரம் சொல்லி சுருக்கிக் கொள்கிறேன். இன்னும் ஒரு செய்தியை சொல்கிறேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களை பார்த்து ஒரு நாள் பசியாக இருக்கிறது, யாரிடத்தையாவது உணவு இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் அபூ தல்ஹா எழுந்து, அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு பசியா? அல்லாஹ்வின் தூதருக்கு விருந்து கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன், விரைந்து வாருங்கள் என்று சொன்னார்கள். வீட்டில் உணவு இருக்குதா இல்லையா என்று தெரியாது, மனைவி அனுமதி தருவாளா தரமாட்டா என்று உத்தரவாதம் சொல்ல முடியாது. நம்பிக்கையுடன் சொன்னார், அல்லாஹ்வின் தூதருக்கு விருந்தளிக்க நான் அழைத்து சென்றால் மனைவி ஒருபோதும் தடுக்க மாட்டாள். அந்த அளவு ஈமானி உணர்வு தன்னுடைய மனைவிக்கு இருக்கிறது என்று கணவனுக்கு தெரியும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதரை வாருங்கள் என்று அழைத்து சொல்கின்ற வேளையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? தோழர்களே, ஏனைய திண்ணை தோழர்களை எல்லாம் அழைத்து, தோழர்களே வாருங்கள், ஒரு விருந்தாளின் நாங்கள் விருந்துக்கு செல்ல போகிறோம், அபூ தல்ஹா தங்களை விருந்துக்கு அழைக்கிறார், நாங்கள் எல்லாம் விருந்துக்கு போவோம் என்று அங்கிருந்த எல்லா நபி தோழர்களையும் அழைத்து செல்கிறார்கள். அபூ தல்ஹாவுக்கு பயம், உம்மு சுலைம் என்று சொல்லக்கூடிய நபி தோழர்களுக்கு பயம். என்ன பயம் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதருக்கு மாத்திரம்தான் எங்களுடைய வீட்டில் உணவு இருக்கிறது, ஆனால் நபிகளார் எல்லா தோழர்களையும் அழைத்து வருகிறார்களே, என்ன செய்ய என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். சற்றும் தளரவில்லை, தடமாறவில்லை, சற்றும் கதைக்கவில்லை, சத்தம் போடவில்லை. அல்லாஹ் தங்களை கைவிட மாட்டான். அல்லாஹ்வின் பாதையில் ஒன்றை கொடுத்தால், அல்லாஹ்வுக்காக ஒன்றை தர்மம் செய்தால், அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பரக்கத் செய்வான் என்ற அந்த நம்பிக்கை, அந்த உறுதியான அந்த எண்ணம் அவர்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருந்தன. அவர்கள் சற்றும் தயராமல் உணவை எடுத்து வைத்தார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த ஆண குழம்பில் அப்படியே உமிழ் நீரை கலக்கினார்கள். அந்த ரொட்டியின் மேல் அப்படியே பிடவை துண்டை போட்டார்கள். அந்த நேரத்தில் நபிகளார் உட்பட கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட நபி தோழர்கள் வயிறார உண்டார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த குடும்பத்திற்கு இப்படி பரக்கத் செய்யப்படுவதற்கான காரணம் என்னவென்று பார்த்தால், ஈமானிய உணர்வுடன் அந்த குடும்பம் வாழ்ந்தார்கள். அதற்குத்தான் இப்படிப்பட்ட பரக்கத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய குடும்பத்தில் பரக்கத் இல்லையா? எங்களுடைய குடும்பம் சரியான முறையில் வாழ பழகவில்லையா? ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது, அதை கட்டாயம் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். எங்களுடைய குடும்பத்தை ஈமானிய குடும்பமாக மாற்றும் வழிவகைகளை நாங்கள் செய்ய வேண்டும். எங்களுடைய குடும்பத்திலே உள்ளங்களை ஈமானிய உள்ளங்களாக மாற்றும் வழிவகைகளை நாங்கள் செய்ய வேண்டும். அவர்களுடைய குடும்பத்தை சற்று ஒப்பு நோக்கி பார்க்க வேண்டும். அவர்கள் இப்படி எல்லாம் செய்தார்களா? நாங்கள் என்ன செய்தோம்? நாங்களும் முஸ்லிம்கள், அவர்கள் பூர்வீக முஸ்லிம்களாக இருக்கவில்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு குடும்பமாக இஸ்லாத்திற்கு தியாகம் செய்தார்கள். நாங்கள் பிறப்பிலே அல்லது முஸ்லிம்களாக இருக்கிறோம், நாங்கள் பூர்வீக முஸ்லிம்களாக இருக்கிறோம். நாங்கள் இஸ்லாத்திற்காக ஒன்றை செய்யாவிட்டால், நாங்கள் இஸ்லாத்திற்காக எங்களுடைய குடும்பத்தை அர்ப்பணிக்காவிட்டால் எங்களுக்கும், அதாவது நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோமே என்ற கவலை என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும். என அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தங்களுடைய உள்ளங்களை ஈமானிய உள்ளங்களாக மாற்றி, இஸ்லாமிய உள்ளங்களாக மாற்றி, எங்களுடைய குடும்பத்தில் ஈமானிய எழுச்சி வீசக்கூடிய, ஈமானிய ஒளி வீசக்கூடிய குடும்பமாக மாற்றி சரியான ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை உருவாக்குவதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.